வணக்கம் மக்களே. 28 வயசில் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை கவலைக்கிடமாக இருக்காங்க. ஆனால் திரையுலகமே கண்டுக்கறல அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா பலருமே சொல்லி வராங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நடிகை யாருன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெண்டிலேட்டர் உதவியோட உயிருக்கு ஆபத்தான நிலையில் சாலை விபத்தில் சிக்கியதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க பிரபல நடிகை அருந்ததி நாயர். கவலைக்கிடமாக அவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் கடந்த 3 வாரங்களாக உயிருக்கு போராடி வராங்க. மருத்துவமனை சிகிச்சைக்கான செலவுகளுக்கு உதவுமாறு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தும் திரையுலகினர் யாருமே கண்டுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்குது. 2015 வெளியான பொங்கி எழு மனோகரா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க அருந்ததி நாயர். அதைத் தொடர்ந்து விரிமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் படத்தில் நாயகியாக நடித்தாங்க. பின்னாடி விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான சைத்தான் படத்தில் நடித்ததன் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானாங்க. இதுக்கிடையே 2018 வெளியான ஒட்டக்கொரு கமுகன் படத்தின் மூலமாக மலையாள சினிமாவில் அறிமுகமானாங்க. தமிழ் மற்றும் மலையாளம் படங்கள் நடித்து வரக்கூடிய இவங்க திருவனந்தபுரம் கோவளம் அருகே சாலை விபத்தில் சிக்கியிருக்காங்க. தனது சகோதரருடன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துவிட்டு திருவனந்தபுரம் கோவளம் அருகே பைக்கில் போயிட்டு இருந்த போது வாகனம் ஒன்று மோதிருச்சு. நிற்காமல் அந்த வாகனம் போக சாலை ஓரத்தில் 1 மணி நேரமாக இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த அவரை சிலர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. 3 வாரங்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருக்காங்க. செயற்கை சுவாச கருவி உதவியோடு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக தினமும் ரூபாய் 2 லட்சம் செலவு ஆவதாகவும் இதுவரை ரூபாய் 40 லட்சத்துக்கும் மேலே செலவு செய்யப்பட்டு விட்டதாகவும் குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. திரையுலகினர் நிதியுதவி அளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு யாருமே பார்க்கல, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி தான் இங்கே நடிகைக்கு ஏன் யாரும் உதவலை, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பலருமே பலவிதமாக பேசி வராங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சில நேரங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஆச்சுன்னா ஓடி உதவி செய்யக்கூடியவங்க ஏன் இவங்களுடைய விஷயத்தில் வரல அப்படின்னு இப்போ எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.